ஆக்சிடென்ட் இப்போ ரோட கார் ஆக்சிடென்ட் இப்போ ரோட பஸ் ஆக்சிடென்ட். ஓகே பார்த்தீங்கன்னா வாகனம் எவ்வளோ தூரம் தெரியுது பார்க்க. இந்த டிப்பர் ஒரு மணி இருக்கும். கடிநோக்கி கரடிப்போக்கு சந்திக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நடந்த ஒரு தூரம் இருக்குதுங்க. கிளிநொச்சியில் இன்றைக்கும் ஒரு பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா வாகனம் எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு பார்க்கலாம். இது வந்து கரடிப்போக்கு சந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சம்பவம் இந்த இடத்துல தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே லேண்ட் ஃபோர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. விபத்து நடந்த இடத்துக்கு இன்னும் போகையில் போய் பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கலாம். பயங்கரமான ஒரு முறையில் சம்பவம் நடந்திருக்குது. இந்த இடத்துல தான் பாருங்க குட்டி ஒரு ஆக்சிடென்ட். உயிர் வழி நடந்திருக்குது. உயிர் வழி நடந்திருக்குது. இதில் டிப்பர் பார்த்தா டிப்பரில் முன்பக்கம் எல்லாமே உடைஞ்சிட்டு வரலாம். இது என்னென்னா சிடி பஸ் இந்த எல்லா பார்ட்ஸையும் டிப்பர் அள்ளிட்டு வந்துட்டு நினைக்கிறேன். டிப்பர்காரர் தான் போல்ட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்க. இந்த டிப்பர் நிற்கிற ஏரியா அப்படி இருக்குது. சிடி பஸ்ஸுன்ற டீசல் டேங்கெல்லாம் உடைஞ்சி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதில் கண்ணாடிகள் ரெண்டுமே நல்லாவே முடிவெல்லாம் பின்னுக்கு நான் சரியாக வர நினைக்கிறேன். முன்னுக்கு கொண்டு தான் நிச்சயமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா அப்படியே பஸ்ஸுண்ட பக்கத்துலேயே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க கம்பியெல்லாம் அப்படி உடஞ்சி கிடக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக
பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பஸ்ஸின் சைட் கிளாஸ் உடஞ்சி இங்கே கிடக்கு. உண்மையில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா நோக்கி போன ஒரு அரச பேருந்து எதிரில் கிளிநொச்சியிலேருந்து பரந்தன் பக்கம் போன ஒரு டிப்பர் வாகனத்தோடு தான் மோடு கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பஸ் வந்து சரியான முறையில் வந்திருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. அதே நேரத்தில் டிப்பர்ன்ற நிற்கிற வளம் தான் பிள்ளையாக கிடக்கு. அப்புறம் டீசல் டேங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டேன். பஸ்ஸுன்ற டீசல் டேங்கெல்லாம் உடஞ்சி நிற்கிறேன். கிடக்கு இங்கே இடத்துல பயங்கர ட்ராஃபிக் ஆகிடுச்சு. ஆனால் போலீஸார் இந்த இடத்துல இருந்து எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இங்கே அடிப்பட்ட இடம் அங்கே கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் ஒரு நினைக்கிறேன் ஒரு 30-40 மீட்டர், ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய் நிற்கிது லாரி. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக கிளிநொச்சி பக்கம் அடிக்கடி விபத்து சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ கரடிப்போக்கு சந்தியில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் இது கிளிநொச்சி அந்த இடத்துல சம்பவம் நடந்தது. இப்படி பிறக்கார அண்ணத்தான் வந்து நிற்கிறார் நினைக்கிறேன் சொந்தக்காரர்கள். இப்போ எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு 1/2 hour, 15 நிமிஷம். 1/2 hour ஈராவதா? அது தெரியல. இப்போ தான் நாங்களும் வந்து சேர்ந்தோம். லைவை பார்த்துட்டு ஓடுவோம். சரி, நீங்கள் எடுத்துட்டு பாருங்கள் வாகனம் எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே நிற்கிறேன். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு 200 மீட்டர் தூரத்துக்கு அங்கால வாகனம் வந்து நிற்கிறத பார்க்கலாம். சேதபுரம் முழுமையாக தெரியாது. திடீரென்று பார்த்தீங்கன்னா A9 ட்ராஃபிக் ஆகி 2 பக்கம் வாகனங்கள் விட்டு தான் போய் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அந்த சிட்டி பஸ்ஸுன்ற ஒரு பக்கம் அப்படியே எல்லாம் அள்ளுப்பட்டு வந்துட்டு. இதுதான் இன்றைய நிலவரம். இதில் டயர் நிலைமை அட்டிப்பட்டு அப்படியே வந்திருக்கும் போல. ஆக்சிடென்ட் என்றாலே அடுத்து டிப்பர்னு ஒரு வாடிக்கையாக போச்சு. டிப்பரோட மோட்டார் பைக் ஆக்சிடென்ட், டிப்பரோட கார் ஆக்சிடென்ட், டிப்பரோட பஸ் ஆக்சிடென்ட். கடவுளே, இந்த பாருங்க நிலவரம். உடனே சம்பவ இடத்துல போலீஸார் கடமையில் ஈடுபட்டு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
வாய் பார்க்காம போங்க அக்கா, பாருங்க அவ ஏதோ பார்த்து கொண்டு போகிறோம். பாருங்க டிராஃபிக் எவ்வளோ தூரம் நிற்குது. இப்போ கிடைச்ச ஒரு தகவலின்படி பார்த்தோம்னு சொன்னால் டிப்பர் சில்லு வந்து ஏதோ கலண்டதுனால தான் இப்படி ஒரு விபத்து நடந்ததாக சொல்லப்படுது. முன் சில்லில் ஏதோ சம்பவம் நடந்திருக்குது போது. பஸ்ஸுன்ற உள்வளம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கா பார்ப்போம். அடிப்பட்ட பஸ்ஸுன்ற உள்வளம் அப்படி தான் இருக்கும். இதைத்தான் சொல்லலாம். இப்படி வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் பரபரப்பாக மாறிட்டது. மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 காலையில் 11 மணி இருக்கும். கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்திக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த ஒரு கோர விபத்துனா. ஸோ இப்போ இந்த வந்து உயிர் வலி எதுவுமே நடக்கலை இதுவரைக்கும் கிடைச்ச தகவலின்படி. மற்றது டிப்பர் சாரதின்ற கால் வந்து பிரச்சனையாக இருக்குதுங்கிறது இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச தகவல். மற்றபடி பெரிய லெவலில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படலை. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்காரர் மேலே எந்த ஒரு தப்பையும் சொல்ல முடியாத அளவில் தான் நிற்கிது இந்த இடத்துல பார்க்கும்போது. டிப்பரில் முன் சில்லில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததால் தான் இந்த விபத்து நடந்திருப்பதாக இப்போ அதுக்குள்ளே இருந்த ஏனைய டிப்பர் சக சாரதிகள் அவர்கள் காய்ச்சி கொண்டிருக்கும் போது நாங்கள் அறிந்து கொண்ட விஷயம். மற்றபடி இதுதான் இங்கே நடந்திருக்க விஷயம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இவ்வாறான விபத்து சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது என்பது தான் என்ன சொல்லலாம். ஓகே மக்களே, இப்போ இந்த விபத்து தொடர்பாக வேறு ஏதேனும் முக்கிய தகவல் எது கிடைச்சா நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். இன்றைக்கி நடந்த சம்பவத்தை ஒரு காணொலியாக தொகுத்திருந்தோம். நன்றி, வணக்கம்.